தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் நடைபெறும் மதுராந்தக பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டம் சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையிலே இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமையும். என்னைக்காவது பிரதமர் வராரு, கல்வி நிதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகம் வளர்ந்து உயர்ந்து சிறந்து நிற்கின்றது என்றால் அதற்கு மத்திய அரசுடைய பங்கு பெரும் பங்கு. காழ்ப்புணர்ச்சி அரசியலின் காரணமாக பாஜக ஆட்சியை திமுக எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்ப்பதன் அடிப்படையிலே தான் இது போன்ற சந்தேகங்களும் பேச்சும் வருகிறது. சார், எத்தனை சீட்டு கேட்டிருக்கீங்க சார்? என்டிஏ அதெல்லாம் பின்னாடி தேர்தல் ஆணையம் அதனுடைய கோட்பாடு கேட்கின்ற கட்சிகளுக்கு அதற்கேற்றவாறு சின்னங்களை ஒதுக்குவதுதான். அந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதில் என்ன அதில் ஒன்றும் இல்லை. விஜய் ஏற்கனவே ஏ டீம் பி டீம் பாஜக பி டீம் எல்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில அவர் கேட்ட விசில் சின்னத்தையே கொடுத்தது இன்னமும் இதை விட ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் வேறு ஒன்று இருக்க முடியாதுங்கிறது தான் அதுபடி பேசுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்பவர்கள் இதை விட ஜனநாயகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து பேச வேண்டும்.